தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசினா ஈரோடு தேர்தலில் வந்து நமக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும்னா அங்கே பேசுவார். இப்போ அடுத்தது திரும்ப வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரையும் பற்றி பேசினா தான் லைம்லைட் கிடைக்கும்னா திரும்ப இங்கே வந்துருவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இவர்கள் வந்து ஒவ்வொரு தலைவராக ஒவ்வொரு கட்சியாக குறுக்க போயிட்டு அவர்களுக்கான விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களை பற்றி அவதூறாக பேசினால் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் அதை கண்டிக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் அதை ஒரு தேர்தலுக்காக பயன்படுத்தும் போது அதற்கெல்லாம் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணி தேர்தலில் வாக்கு வங்கிகளுக்காக இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி திராவிடர் கழகம் போன்ற திமுகவுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எதிர்வினையாற்றினாங்களா தந்தை பெரியார் அவர்களுடைய விஷயத்துக்கு? ஆனால் வேங்க வயல் விஷயத்துக்கு அவங்க ஏன் பேசலை? தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக தானே அங்கே போராடினாரு. இது திராவிட கழகம் போன்ற கட்சிகள்லாம் எங்கே வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க? முதலமைச்சர் போல ஏன் கேட்கல? துணை முதலமைச்சர் போல ஏன் கேட்கல? அப்போ இதுக்கு மட்டும் வெளியில் வந்து இவர்கள்லாம் போராடிக்கிட்டு எங்கள் தலைவரை கேள்வி கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? நாங்கள் வந்து மக்களை நோக்கி போகிறோம். எங்களுடைய கொள்கை தலைவர்களுடைய பாசிட்டிவான விஷயத்தை, நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், புத்தகம் வெளியிடுறோம். இப்போ எங்களுடைய அலுவலகத்தில் வந்து சிலை திறந்து தந்தை பெரியாருக்கு ஒரு அடி முன்பு வைத்து அனைவரையும் முன்பாக அவரை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் மத்தியில் கொள்கை தலைவர்களை வந்து இன்றைக்கி எங்கள் தலைவர் மூலமாக திரும்ப புத்துயிர் பெற்று கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாசிட்டிவாக போயிட்டுருக்கோங்க. நாங்கள் நீங்கள் அவதூறுன்ற நெகட்டிவை வச்சுக்கிட்டு அதுக்கு ஏன் இவர் பேசலை, அறிக்கை கொடுக்கல, எதிர்வினையாட்டினா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க ட்ரை பண்ணுறீங்க. எங்கள் தலைவர் அதை கமெண்ட் பண்ணாலும் அது அவதூறான விஷயங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சென்றடையும். நாங்கள் அதுக்கு இங்கே வரல, தெளிவாக சொல்லிட்டோம். நாங்கள் வந்து ஒரு நேர்மறையாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் அவுட் ஆகும் அதை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருப்போமே தவிர்த்து 10-11 நாங்கள் இன்னொரு லக்கேஜாகவோ பேக்கேஜாகவோலாம் நாங்கள் இங்கே வரல. நாங்கள் முதன்மை சக்தியாக வரோம், மாற்று சக்தியாக வரோம், புதியதொரு அரசியலை செய்யறான்னு வரோம், அதை புதுமையாக செய்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். ஓகே சார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடப்பயணம் போகிறதுக்கான பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து செய்தியில் வந்துடுச்சு. முதல்ல அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள? அதாவது இன்றைக்கு வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 மாவட்ட செயலாளர்கள் போட்டாச்சு. இன்னும் சில மாவட்டங்களுக்கு தான் அறிவிக்க வேண்டியது, அது அடுத்தடுத்து அறிவிக்க போகிறாங்க. அடுத்தடுத்து 2ஆம் ஆண்டு விழாக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பொதுக்குழு செயற்குழு கூட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதற்கிடையில் அவருடைய திரைப்பட பணியும் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு.